ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலி நிறையா படங்கள் பார்க்க போகிறோம். பட் ரொம்ப டீட்டெயில்டான ரிவ்யூவாக இருக்காது, சும்மா ஷார்ட்டான ரிவ்யூவாக. எனக்கு அந்த ஃபிலிம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, அண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா எதனால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தீஸ் ஃபிலிம்ஸ் டு லெஃப்ட் அவுட். அண்ட் கொஞ்சம் நிறையா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியல. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் அ வீடியோ லைக் திஸ். ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம் கக்கூஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இங்கிலீஷில் த டாய்லெட், அண்ட் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் அ டாக்குமெண்ட்ரி பேசிக்லி, டிரெக்டட் பை ஆக்டிவிஸ்ட் திவ்யா பாரதி. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக சென்னையில் நடந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட போராட்டத்தை பார்த்தோம். அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கல. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தது. 2017 ரிலீஸ் ஆச்சு. அப்போ இருந்தே ஒரு பெரிய இம்பேக்ட், ஏதோ ஒரு ஒரு மைண்டில் இந்த டாக்குமெண்ட்ரி இன்னுமே என் கூட ட்ராவல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து, ப்ரைவேட்டைசேஷனில் அவங்கள எந்த அளவுக்கு சுரண்டுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து, நம்ம ஆஸ் அ சொசைட்டியாக சானிடேஷன் ஒர்க்கர்ஸை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே இதில் புரிய வரும். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த பார்த்ததுக்கப்புறம் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்னாலே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். அவங்கள ஒரு ஹியூமனாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா வரும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் டாக்குமெண்ட்ரி. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், இந்த டாக்குமெண்ட்ரியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், மோஸ்ட்லி நான் நிறையா வீட்டில் இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டிலே காலையில் குப்பை எடுக்க வருவாங்க. ஸோ அவங்கள குப்பைக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி கோவம் வரும். அட் த சேம் டைம் ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால எங்கள் அம்மா கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்கள அப்படி கூப்பிடாதீங்க. ஒன்றா தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி அது உங்களுக்கு வரல அப்படின்னா சானிடேஷன் ஒர்க்கர் வந்திருக்காங்கன்னே சொல்லுங்கள். அவங்கள அப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் சம்ஹவ் எங்கள் வீட்டில் இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் ஆல்சோ ஏன் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தால், அண்ட் அது அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதும் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ரீசெண்டாக கூட திருமாவளவன் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் பெர்மனன்ட் ஜாப்ஸ் கொடுத்தா அவங்களால அது விட்டு எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். பட் அதை நிறையா கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எதிர்த்துருப்பாங்க. ஏன்னா பேசிக்லி இப்போ நீங்கள் நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு நம்மளுக்கே ஒரு ஜாப் கேரண்டி கிடையாது. அண்ட் நம்மளோட ஒர்க் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் இட்ஸ் நாட் டிமாண்டிங். நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் எப்படின்னா, இட் இஸ் நாட் டிமாண்டிங் ஆர் ஹெல்த் ஆர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் டிசீஸ் வந்துடும் ஆர் அந்த மாதிரிலாம் கிடையாது. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ கம்ஃபர்ட் ஜோன். பட் அவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கே அந்த மாதிரி ஒரு ஹெல்த் ரிஸ்க் இருக்குது. அவங்களுக்கான சலுகைகள் நிறையா கொடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும்.
கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எஸ்பெஷலி இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கு. இன் பெர்மனன்ட் ஜாப்ஸ் மூலிமா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் மூலிமா அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த அட்லீஸ்ட் ஒரு பொருளாதாரமாக அவங்கள இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள வந்து ஒரு எக்கனாமிக்கலியும் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் படுத்தும். ஸோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டஸ் நாட், அது வந்து லைக் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீட் நாட் டு ஒர்க் திஸ் ஒர்க் ஆஸ் அ சானிடேஷன் ஒர்க்கர். ஸோ அவங்கள வந்து படிக்க வைக்கலாம், அவங்க வேறு ஒரு ஒர்க்குக்கு போகலாம். இன்ஃபேக்ட் ஒரு ஜென்ரேஷனவே வந்து நீங்கள் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ண முடியும் இதனாலே. பட் சம்ஹவ் வந்து ஏன் இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங் டு அது டிஎம்கே மூலயமா வர்றது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்த ஒருத்தங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே இவங்களுக்கும் பிஜேபிக்குமே பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஐ ஹோப் somehow you watch this documentary. சாரி, லைக் ரொம்ப டாபிக் விட்டு வெளியே போகிறேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ் டாக்குமெண்ட்ரி. லைக் உங்கள் ஏரியாவில் வர சானிடேஷன் ஒர்க்கர்ஸை வந்து ஒரு ஹியூமனாக நடத்துங்க, அவங்களுக்கு வேண்டியதை வந்து செய்யுங்க. லைக் அட்லீஸ்ட் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைவேட்டைசேஷன் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கினா என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். லைக் ஒய் ப்ரைவேட்டைசேஷன் இஸ் இன் ஃபியூ செக்டர்ஸ் இஸ் பேட் அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எஸ், ஐ வாண்டட் டு சே தட். அண்ட் ஓகே, ஸோ எஸ், அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து மீகன் 2.0. ஸோ எனக்கு மேகன் 1.0 வந்து ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ ஹாரர் ஜானரில் இருந்துச்சு. அண்ட் அது வந்து ஒரு ஏஐ கூட ஒரு லைக் ஒரு வெல் அட்வான்ஸ்டு ஏஐ வந்து என்ன பண்ணும், அது எப்படி வந்து ஒரு லைக் ஒரு கமாண்டை வந்து எப்படி லைக் பை ஹார்ட் அது ஃபாலோ பண்ணுது, அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆக்சஸ் கிடச்சிச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி செகண்ட் பார்ட் வந்து இந்த 2.0 வந்து ஒரு ஜர்னர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இட்ஸ் மோர் லைக் அ த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம், ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக தெரியல. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு யூஸ்வலான ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு எனக்கு இதில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனாலேயோ என்னமோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இட் இஸ் டெஃபினெட்லி அ ட்ரை. லைக் இட்ஸ் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுலேயும் வந்து நிறையா டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் அந்த கோர் ஏஐ மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் எஸ், அண்ட் அடுத்த படம் வந்து மனிதர்கள். லைக் இட்ஸ் ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த கான்செப்ட் வந்து லைக் இட் வாஸ் ஃபேசினேட்டிங். லைக் ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க லைக் நம்மளுக்கு ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 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 லைக் ஒரு சடனான ஒரு ஓப்பனிங்கில் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரியை ஃபாலோ பண்ண முடியுது. ஒரு கேயாஸோட தான் ஓப்பன் ஆகுது படமே. ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து கொன்னுடுறாங்க, இல்லை வந்து அவங்க செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஸோ அதை வந்து புதைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த புதைக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற என்னென்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, அவங்க பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் அண்ட் சிக்கல்கள் பேசுகிற ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் வந்து ஒரே பிரச்சனை இருந்தது வந்து இதோட லென்த்து தான். பிகாஸ் இட்ஸ் அதோட கோர் வந்து ரொம்ப, அதோட பிளாட் வந்து ரொம்ப சின்ன பிளாட்டு. அது வந்து இட்ஸ் 1 hour 45 minutes. வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வேணும்னே லைக் அதை வந்து கொஞ்சம் எலாங்கேட் பண்ணுங்கிறதுக்காக எலாங்கேட் பண்ண மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்த ஒரு படம். எஸ்பெஷலி வந்து
படம் ஃபுல்லாகவே இருட்டில் தான் இருக்குது. பட் அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் பேட்டர்ன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு 10-20 மினிட்ஸ்லேயே ஒரு இவங்க போலீஸை பார்த்ததும் அங்கே ஒரு ஒரு சாங் ஓடும். அந்த சாங் ஓடும்போது வர எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் டிட் ஒர்க் அவுட். லைக் ஆஹா தமிழில் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள், லைக் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் அடுத்து வந்து குபேரா. ஸோ எஸ், லைக் நல்ல ஸ்டார் ஸ்டட்டடான ஒரு ஃபிலிம். பிகாஸ் தனுஷ் நாகார்ஜுனாலாம் நடிச்சிருந்தனால பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ மேபி நம்ம சைடு வந்து லைக் பிச்சைக்காரன் மாதிரியோ இல்லை வந்து அந்த மாதிரியான படங்கள் மேபி இருந்தனால, ஆர் லைக் ஓல்டு ஃபிலிம்ஸ் லைக் ரஜினியோட ஃபிலிம்ஸ்லேயே வந்து 2-3 படங்கள் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கும். லைக் ஒரு பணக்காரன் ஒரு ஏழைக்கிட்ட வந்து அவ்வளோ காசு லைக் டிபெண்ட் ஆகியிருக்கிற மாதிரியோ, இல்லை வந்து ஏதோ ஒரு ஃப்ராடுலண்ட்டான ஒரு ஒர்க்குக்காக அவங்கள யூஸ் பண்ணுற போது அது எப்படி வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கதைகள் நம்மளுக்கு இருந்தனாலே என்னமோ somehow this லைக் டிட் நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எனக்கு தெரிஞ்சு லைக் படத்தை கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ லைக் ஐ டோன்ட் எனக்கு வந்து somehow வந்து திஸ் கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்ட் திஸ் somehow it did not work out. அது கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ், அதுதான் எனக்கு இந்த படத்தை பற்றி அவ்வளோதான் தோணுச்சு. somehow it did not work out. லைக் ஆல்சோ த லென்த் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் போக போக வந்து ஒரு யூஷுவலான பிளாட் ஆனனால இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அலப்புலா ஜிம்கானா. அலப்புலா ஜிம்கானா வாஸ் அ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து லைக் ஒரு யூஷுவலான ஒரு ட்ராமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் லைக் தேர் வில் பி அன் அண்டர் டாக். அந்த அண்டர் டாக் வந்து எப்படி ட்ரெயின் ஆகி இங்கே லைக் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் this was like very different or like fascinating இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து the first part is it's like a introductory for the second part அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் ஹீரோலாம் அடி லைக் த ஹீரோன்னு இதில் சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் த மெயின் லீடு வந்து அடி வாங்குறதெல்லாம் வந்து எதிரே பார்க்கல. And also like it was I think it was also சர்காஸ்டிக் மூவ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நிறையா படங்களில் வந்து ஒரு லீட் ரோலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட் கற்றுக்கணுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 months அந்த ஸ்போர்ட்டை கற்றுட்டு தே விட் வின் ரைட். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகாமல் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போனது வந்து அப்ரிஷியபிளாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஃபீல் ஆல்சோ இதுலேயும் எனக்கு வந்து சிக்கல் எங்கே இருந்துச்சுன்னா த லென்த் ஆஃப் த ஃபிலிம். பிகாஸ் வாட் இஸ் லைக் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இல்லாத போது, அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபைட் போடுறது அது எல்லாமே இந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு அவரோட பேட்டர்ன் மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணி வேறு மாதிரி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் ஐ திங்க் த பார்ட் 2 வுட் பி குட். பிகாஸ் எனக்கு வந்து இந்த படம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் ஃபெல்ட் லைக் அ கோர் it felt like a origin story for a bigger like for a bigger film அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எஸ், அண்ட் யமகாதகி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒரு என்ன சொல்கிறது, லைக் மனிதர்கள் மாதிரியான ஒரு 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 லோ பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு லைக் அன் இன்ட்ரடக்டரி டேரக்டர் சேர்ந்து டேரக்டர் எடுத்த ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இந்த படம் வந்து இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரிக்கான இருந்த ஒரு பிளாட்டு தான். தே ஹாவ் எக்ஸ்டெண்டட் டு மேக் இட் லைக் ஒரு தேட்டர் ரிலீஸ்க்கு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க பேசின கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். லைக் இங்கே வந்து ஆனர் கில்லிங், ஐ எம் நாட் அது ஆனர்ன்ட்டு சொல்லணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து காஸ்ட்னால கொலை எப்படி பண்ணுறாங்க, அது வந்து ஒரு விமனாக இருந்தால் அது எப்படி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ லைக் நான் ரீசெண்டாக ஒரு ரீலில் தான் வந்து லைக் தேர் வாஸ் அ கான்வர்சேஷன் வேர் எஸ்பெஷலி இந்த கவினோட கொலைக்கு அப்புறம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொலை பண்ணப்படுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் வந்து லைக் நம்ம ஊர் எஸ்பெஷலி இந்த சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற அந்த காவல் தெய்வங்கள் அவங்க எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து காஸ்ட் கில்லிங் தான் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டே இருக்குது. அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த படம் பார்க்கும்போது அது தோணுச்சு. லைக் ஏன்னா இந்த படத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இருக்குது. அண்ட் அதில் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸாக எப்படி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் இதாக காமிச்சிருப்பாங்க. லைக் எனக்கு இதுலேயும் வந்து எனக்கு லென்த்து எப்போதுமே பிரச்சனை இருந்ததில்லை. பட் நான் இப்போ சொன்ன படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கான ரன்னிங் ஸ்பேன் வந்து அவ்வளோதான். அப்படிங்கிற போது somehow they push in a lot of things, unnecessary things to make it to make it for a theater release அப்படிங்கிற போது தான் அதில் பிரச்சனை வருது. ஸோ இந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட அதுதான் பிரச்சனை. பட் த கான்செப்ட் வாஸ் ரியலி ஹார்ட் ஹிட்டிங். ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அந்த கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிரிங்கர் பேக். லைக் இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹாரர் படத்தை பார்த்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பான அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லைக் இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஆஸ்திரேலியன் ஃபிலிம் தான். த நேம் இஸ் டாக் டு மீன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஹாரர் ஜானரில். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் தான். அந்த பேஸ் வந்து ஹாரரில் இருக்கும். பட் மோர் லைக்காக அந்த ஒரு என்ன சொல்கிறது, லைக் இந்த படம் பார்க்கும்போது ஒரு மதர் என்ன லெவலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். அது தப்பு சரி அப்படிங்கிறத தாண்டி அந்த எமோஷன் வந்து லைக் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். இதில் நடித்த ஆக்டர்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த லீட் ரோலில் நடித்த விமனாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ வந்து கண்ணு தெரியாமல் ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வர கான்செப்ட் வந்து சம்திங் லைக் அ ரிச்சுவல், லைக் சம் கைண்ட் ஆஃப் அ டெவில் ரிச்சுவல் மாதிரி லைக் இருக்கும். அண்ட் அதை வந்து கொண்டு போனதாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட வந்து அந்த லீட் ரோல்ஸ் வந்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மா அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பெருசாக இருக்கவே இருக்காது. பட் சம்ஹவ் இட் வில் bring you a fear. அண்ட் எஸ்பெஷலி த லாஸ்ட் ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட் வந்து இன்னுமே எனக்கு வந்து அந்த ஷாட் வந்து ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஷாட்டாக இருந்துச்சு. அந்த கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ஷாட்டு
ஸோ எஸ், ரொம்பவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் ரோந்த். ரோந்துமே எனக்கு இட்ஸ் 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 அனதர் கேரக்டர் ஸ்டடி அப்படின்னே சொல்லலாம் இந்த படம். ஸோ எஸ், அடுத்த படம் வந்து பிளாக் பேக்கு. இது வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து எனக்கு அந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த படம் பார்த்தேன். பட் எஸ், படமுமே ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பை த்ரில்லராக இருந்துச்சு. ஒரு 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 டிவைஸ் மாதிரி இருக்கும். அந்த டிவைஸ் வந்து லைக் இட் கேன் ஸ்டார்ட் நியூக்ளியர் வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த டீமுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தர் தான் வந்து இது ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ லீட் ரோல் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு சில சஸ்பிஷன்ஸ் இருக்கும். ஸோ அவருக்கு சில சஸ்பெஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப சட்டிலாக எடுத்த ஒரு படம். ரொம்ப மேக்ஸிமம் ஒரு மினிமமான ஒரு 1.5 hours அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாட்டே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பர்ன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பாசிபிலிட்டிஸ் அவர் வந்து லைக் ஃபேக்டர்ஸ் வந்து கழிச்சுக்கிட்டே வருவார். ஸோ கடைசியில் அவர் வந்து கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வரும். ஸோ லைக் அவர் மைக்கிள் தான் வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பார். அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு 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 டல்லான ஒரு ஃபேஸில் இருப்பார். லைக் ஒரு நம்பான ஒரு ஃபேஸில் இருப்பார் அவர். லைக் அதனாலேயே வந்து அவர் இதுக்கு முன்னாடி கூட ஒரு டேவிட் ஃபின்ச்சரோட ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ரோல் தான். லைக் இட் ஒர்க்ஸ் அவுட் ரைட். அவரோட ஆக்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஒரு பெரிய பலமாகவே இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பை த்ரில்லராக பார்த்தேன் நான். like you can try it out if it's needed, like if you like to explore like different kind of films அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து மார்கன் விஜய் ஆண்டனியோட ஃபிலிம். எனக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து எந்த ஜர்னரில் செட் ஆகும் அப்படின்னே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம். ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு லைக் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆஃப் லைக் வாட் ஜர்னர் திஸ் ஃபிலிம் லைக் அது எந்த ஜர்னருக்குள்ளே உட்காரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அண்ட் த லாஸ்ட் எண்ட் அந்த லைக் அந்த ரிவீல் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி அவ்வளோ செட் ஆகலை அது வந்து. ஏன்னா மொத்த பிரச்சனையை கொண்டு போய் ரேசிசம்குள்ளே வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து அது சரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து கொஞ்சம் இடிச்சிச்சு எனக்கு. அண்ட் இது வந்து ஒரு 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 சூப்பர் நேச்சுரல் ஒரு இதனால லைக் ஹீரோக்கு பெருசாக எந்த ஒரு லீட் ரோலுக்கு, அதாவது ஹீரோன்னு சொல்கிற அந்த லீட் ரோலுக்கு பெருசாக எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா சப்போர்ட்டிங் ரோல் தான் வந்து எல்லாமே பண்ணுது. அந்த ரோல் தான் வந்து எல்லாமே பார்க்குது. ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலி இந்த விஜயாண்டி தான் இதில் சப்போர்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. மேபி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான இந்த படம் எழுதியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து ஐஸ் ஆஃப் வக்காண்டா. இட்ஸ் அ மினி சீரீஸ். ஸோ லைக் இட்ஸ் ஆனிமேஷன். இது உங்களுக்கு வக்காண்டா பிடிச்சா கண்டிப்பாக பிளாக் பேந்தர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து வக்காண்டா வந்து எந்த லைக் பல செஞ்சுரிஸாக வந்து எப்படி இருக்குது, பல செஞ்சுரிஸில் அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸை ஏன் வந்து மற்ற இவங்களுக்கெல்லாம் தரமாட்டிறாங்க, ஆர் லைக் அவங்க டெக்னாலஜி வெளியே போயிடுச்சுன்னா என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான
போகும். ஸோ ஒரு க்ரீக்கில் நடக்கும், அந்த ரோமன் எம்பையரில் நடக்கும் ஒரு கதை, அதுக்கப்புறம் சைனாவில் நடக்கும் ஒரு கதை. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இயர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நடக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் அதில் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, அதில் அந்த இண்டிவிஜுவல்ஸ் போய் சண்டை போடும்போது என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஒரு டைம்லைன் ஃபேக்டர் கூடவும் வரும். அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ திங்க் இஃப் தே ஈவன் கண்டினியூ வித் சீசன் 2 இட் வுட் ஒர்க் அவுட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு யுஃபோரியா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து வேறு எந்த ஒரு புது படமும் பார்க்க பிடிக்காதனால ஐ ஜஸ்ட் ரீவிசிட்டட் இட். அண்ட் லைக் சர்ப்ரைசிங்லி ஐ ஃபவுண்ட் லைக் 2 ஸ்பெஷல் எபிசோட்ஸ். எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. லைக் 2020 கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல், லைக் கிறிஸ்மஸ் எடிஷன் மாதிரி. ஸோ ஐ ஃபவுண்ட் இட் இன் டிஸ்னி ஹாட்ஸ்டார். ஸோ ஒன்று வந்து யுஃபோரியா ட்ரபிள் டோன்ட் லாஸ்ட் ஆல்வேஸ் அண்ட் யுஃபோரியா ஃபக் எனி ஒன் ஹூஸ் நாட் அ சி பிளாப். ரெண்டுமே ஒரு லைக் இட்ஸ் ஆக்சுவலி அ தெரப்பி செஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 சீசனையும், இந்த 2 எபிசோடையும் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூ அண்ட் ஜூல்ஸோட அந்த கேரக்டரை வந்து இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி வந்து ரூ ஃபஸ்ட் எபிசோடில் ரூவோ அலியும் வந்து உட்காந்து பேசுவாங்க. லைக் அந்த கான்வர்சேஷன் வந்து 1 hour தான் ரெண்டுமே. அந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ தெரப்பியூட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர் வந்து என்னென்ன சிக்கல்களுக்குள்ளே இருக்குது, அந்த கல்ச்சரில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அண்ட் இந்த மாதிரியான இருக்கிறவங்க எப்படி வந்து வெளியே வராங்க. ஏன்னா அவங்க தெரப்பி கொடுக்குறவங்களுமே வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட் எபிசோடில் அந்த அலி பேசுகிறவருமே வந்து ஏதோ ஒரு சிக்கலில் தான் இருப்பார். அவரும் வந்து பல மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் வந்திருப்பார். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், ரூ மறுபடியும் அவளோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் ஆர் லைக் அவளோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், இல்லை அவள் வந்து ஏன் மறுபடியும் ட்ரக்ஸுக்கு போகிறதா இருக்கட்டும், அதை எஸ்கேப் ஆக முடியாமல் எவ்வளோ தவிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் பேசுவாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக இருந்துச்சு. அந்த கேரக்டரை நீங்கள் வந்து இதுதான் வந்து கேரக்டர் ஸ்டடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பேச விட்டு பார்க்கும்போது தான் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் ரொம்பவே எஸ்பெஷலி சீரீஸ்க்கு இந்த மாதிரி நிறையா, எஸ்பெஷலி ட்ராமா சீரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வேறு கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் இட் வுட் பி வெரி குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த இது பார்த்தேன். அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் எபிசோட் ஜூல்ஸ் வந்து எந்த மாதிரியான, பிகாஸ் சின்ஸ் ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற போது அந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த டைலமாவாக இருக்கட்டும், அவளுக்கு வந்து யாரை லைக் ஒரு சில டைம் வந்து அவளுக்கு வந்து பசங்களை பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சில டைம் வந்து பொண்ணுங்களை பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த டைலமாக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அது அவளுக்கு எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அவளுக்கும் ரூக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரூ வந்து அவளை எந்த அளவுக்கான ஒரு மனுஷியாக மாற்றிருக்கா அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த 2 எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து யுஃபோரியா, எஸ்பெஷலி யுஃபோரியா செகண்ட் சீசன் பார்க்கும்போது இட் ஃபெல்ட் என்ன சொல்கிறது, லாட் ஆஃப் த திங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா செகண்ட் சீசனில் இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு 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 பிரேக்கப் மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 சிக்கல்களை வந்து இந்த 2 எபிசோடு எஸ்பெஷலி ரொம்ப டீட்டெயில்டாக பேசிச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பேசிக்லி ஒரு 2 கேரக்டர் உட்காந்து பேசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இந்த 2 எபிசோடு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் இஃப் யூ லைக் யுஃபோரியா ஆர் லைக் இஃப் யூ ஹேவ் மிஸ்ட் இட், யூ கேன் வாட்ச் இட் இன் டிஸ்னி ப்ளஸ், ஜியோ ஹாட்ஸ்டார். அண்ட் எஸ், ஸோ இந்த மாதிரியான சீரீஸ் அண்ட் மூவிஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.